பாலிமரா புதிய தலைமுறையான்னு சரியா ஞாபகம் இல்ல. பட் ஒரு வீடியோக்கு இன்னைக்கு அசெம்பிளில என்ன நடந்துச்சுன்னு அவங்க நியூஸ் போட்டுட்டு இருக்காது. கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து நெறைய லைக் போட்டிருந்த ஒரு கமெண்ட் நான் வாசிச்சு பார்த்தேன். "என்னப்பா பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அசெம்பிளி அப்படிதான் இருந்துச்சு. எல்லாமே கிளாஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் வெர்சஸ் செங்கோட்டையன் 2 பேருமே எக்ஸ் ஏடிஎம்கே ஓகேவா? இப்ப வேற வேற கட்சிக்கு இப்ப டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மாறி போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிகேல இருந்தே ஒரு எம்எல்ஏ வந்து அவங்களோட கன்னி பேச்சு ஃபர்ஸ்ட் டைம் அசெம்பிளில பேசுறாங்க. அத சபாநாயகரே இருந்துகிட்டு கன்னி பேச்சு வந்து கண்ணியமற்ற பேச்சா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவை குறிப்பில இருந்தே அசெம்பிளியோட ப்ரொசீடிங்ஸ்ல இருந்தே அதை ரிமூவ் பண்றாரு. டிவிகேவோட சபாநாயகருக்கே வந்து ஒரு கிளாஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி வந்து தமிழ்நாட்டுல வந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்து தண்ணியே வாங்க வேணாம், நம்ம ஊர் தண்ணியவே வந்து நம்ம பத்திரமா வச்சுக்க ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு காட்டமான விமர்சனங்கள். இபிஎஸ் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அவங்க இருந்துகிட்டு நான் 3-4 பேரோட எல்லா ஏடிஎம்கேல இருக்கிற 2-3 எம்எல்ஏவுக்கும் சேர்த்து நான் இப்போ பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கஸ்ட் ஸ்பீச் நடுவுல வந்து சபாநாயகர் வந்து நிறுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நானே விவசாயி, நான் இன்னும் நிறைய பிரச்சனையை பேசுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு காட்டமான ஒரு ஸ்பீச் வந்து அவங்க வைக்கிறாங்க. நடுவுல வந்து இது ஏடிஎம்கேவே கிடையாது, இப்ப மாறிடுச்சு இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவங்க டிவிகேல இருந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கர கிளாஷா இருந்துச்சு. என்னென்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட டீடைலா சொல்ல போறேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த டெய்லி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் அசெம்பிளி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதே இல்ல. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்னு நம்ம சேனல்ல எவ்வளவு பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வீடியோல வந்து எவ்வளவு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது, எவ்வளவு நாய்ஸ் சோஷியல் மீடியால கிரியேட் பண்ணுதுங்கறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து லைவ் போட மாட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து இந்த நடந்துகிட்டே இருக்கிறத வந்து நம்ம 24/7 பார்க்க முடியும்ல. அந்த மாதிரி அசெம்பிளி வந்து நமக்கு வராது. அது நிறைய எடிட் ஆகி நிறைய கட் பண்ணி அந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப லைவ் போடுறாங்க. அதனால நம்ம வந்து என்ன நடந்திருக்குன்னு பேசுவோம். இன்னைக்கு அதை வேற சொல்லிட்டாங்க. ஏவா வேலுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எந்திரிச்சு பேசுறப்போ எதுக்கு லைவ்லாம் போடுறீங்கங்கிற ஒரு ஆங்கிள் வந்து ஒரு क्वेश्चन வேற வச்சாங்க. லைவ் வேணுமா அப்படினா அதனால எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் நம்ம பேசிடுவோம். சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம ஓட்டு போட்டு நம்ம எம்எல்ஏஸ் சூஸ் பண்றோம். அவங்க அசெம்பிளில போய் தான் நம்ம பிரச்சனையை பேசணும். தமிழ்நாட்டை முன்னேற்றுறாங்களா, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ண போறாங்கங்கறதெல்லாம் அவங்க இங்க தான் டிஸ்கஸ் பண்ணும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறது. டெமோக்ரசி இஸ் a continuous process. ஒரு நாள் ஓட்டு போடுறது மட்டும் கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ஓட்டு போட்டவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தானே. சோ என்ன நடந்திருக்குங்கறத நம்ம இப்ப டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் நீங்க எந்த பயசும் இல்லாம 10 நிமிஷத்துல பக்காவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூடியூபோட அல்கோரிதம் கரெக்டா வந்து சேர்க்கும். ஆரம்பிக்கலாமா? Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. டே ஸ்டார்ட் ஆறப்பமே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வர்சஸ் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ்ல தான் ஆரம்பிச்சு. நான் சொன்ன மாதிரி 2 பேருமே எக்ஸ் ஏடிஎம்கே ஓகேவா. அதுலயும் ஓபிஎஸ் அவங்க வந்து எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்க ஏடிஎம்கேல சிஎம்ஆ இருந்தவங்க இப்ப டிஎம்கே போயிட்டாங்க. செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்தே வந்து ஏடிஎம்கேல இருந்த ஒரு மினிஸ்டர். அவங்க வந்து இப்போ டிவிகேல வந்து மினிஸ்டர் ஆயிட்டாங்க இங்க. சோ இப்போ டிஎம்கேல இருக்கக்கூடிய அப்போசிஷன்ல இருக்கிற ஓபிஎஸ் அவங்களுக்கும் ஆளுங்கட்சியில டிவிகேல இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவங்களுக்கும் நடந்த கிளாஷ் காலையில என்னன்னு சொல்லிடுறேன். சோ ஓபிஎஸ் அவங்க பேச ஆரம்பிக்கிறோம். எல்லாமே வந்து ஒரு போட்டோ வச்சு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அவங்க சட்ட பாக்கெட்ல இருக்கிற போட்டோ வச்சு. எனிவே நான் அங்க இருந்தே ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் ஓபிஎஸ் அவங்க எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிவிகே வந்து கவர்மெண்ட்டுக்கு வர்றப்ப நாங்க இதை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு சொல்லிட்டு நிறைய ப்ராமிசஸ் சொன்னாங்க. ஆனா அது எதையுமே வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்காங்க. அவங்க பண்ண ஒரே பெரிய சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க உருவாக்குன எல்லா ஸ்கீம்ஸுக்கும் இதுக்கு முன்னாடியே இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரீநேம் பண்ணி எல்லாத்துக்கும் டிவிகேவோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறாங்க. அதை தாண்டி வந்து இவங்க மக்களுக்கு எந்த ஸ்கீமும் பண்ணல. அப்புறம் வந்து கஜானா காலி ஆயிடுச்சு. இங்க மக்கள் கிட்ட வந்து கவர்மெண்ட் கிட்ட காசே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லா பேசிட்டு இருந்தீங்க. ஆனா வந்து இப்போ இவ்வளவு எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட ஸ்கீம்ஸே நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா அங்க காசு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறப்போ செங்கோட்டையன் அவங்க எந்திரிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இடம் மாறி இருக்கலாம் ஓகேவா. அதாவது நீங்க ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போயிருக்கலாம். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு துதிபட தேவையில்லை. பேசிக்கா இவ்வளவு வந்து டிஎம்கே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இங்க இவ்வளவு பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்களா. உடனே வந்து ஓபிஎஸ் பதிலுக்கு இந்த அரசியல்ல லைட்டா அப்பப்போ வந்து சில் மொமெண்ட்ஸ் இருக்கும், நையாண்டி இருக்கும். சோ அவங்க வந்து ஓபிஎஸ் வந்து அவங்க எந்திரிச்சு அவங்க பதிலுக்கு சொல்றாங்க நீங்க தான் முதல்ல போனீங்க. ஏன்னா செங்கோட்டையன் தான் வந்து முதல்ல ஏடிஎம்கேல இருந்து கிளம்பி டிவிகேக்கு வந்தாங்க. சோ அவங்க சொல்றாங்க நீங்க தான் முதல்ல போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜ்மோகன் அவங்க டிவிகேல இருந்து எந்திரிச்சு மினிஸ்டர் பேசுறப்போ சொல்றாங்க உங்களோட பாக்கெட்டை பாக்குறப்போ சோ உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிங்க வந்து அவங்க கட்சி தலைவர் வந்து பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. சோ உங்களோட பாக்கெட்டை பாக்குறப்போ இப்போ ஓபிஎஸ் அவங்களோட பாக்கெட்ல வந்து நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இருக்காங்க. சோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாக்கெட்டை பாக்குறப்போ இடம் மட்டும் இல்ல மனசும் மாறிடுச்சு போல. ஆனா எங்களோட செங்கோட்டையன் அவங்க வந்து இன்னும் பாக்கெட்டை பாருங்க அவங்க இன்னும் இவங்கள தான் வச்சிருக்காங்க, ஜெயலலிதா அவங்கள தான் வச்சிருக்காங்க. நீங்க வந்து கட்சி மாறினதுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க இப்போ ஸ்டாலினோட போட்டோ வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பதிலுக்கு வந்து ஒரு நையாண்டி பதிலுக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவங்க மறுபடியும் சொல்றாங்க
இந்த படம் காமிச்சு ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் டிவிகே அட்டாக். பேசிக்கா ஒரு சினி ஆக்டர் டிவிகே அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு மூவி ரிலேட்டடான ஒரு பார்ட்டிங்கிற மாதிரி வந்து ஓபிஎஸ் அட்டாக் பண்றாங்க. இந்த படம் காமிச்சு ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு இல்ல. இந்த படத்தினால நாங்க வந்து ஏமாத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இல்ல படத்தை மாத்தி நாங்க ஏமாத்த மாட்டோம், இல்ல வச்சுக்கிட்டு ஏமாத்த மாட்டோம். அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கா படம் காமிச்சு ஏமாத்த மாட்டோங்கிற மாதிரி இவங்க வந்து ஓபிஎஸ் பதிலுக்கு ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் தான். பேசிக்கா இந்த டிவிகே மாதிரி சினிமா பாலிடிக்ஸ் நாங்க பண்ண மாட்டோங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு அட்டாக் அப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றாங்க. செங்கோட்டையன் மறுபடியும் எந்திரிச்சு சொல்றாங்க, 3 டைம் சிஎம்மா வந்து உங்களை ஆக்குனது ஜெயலலிதா அவங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து என்னென்ன சொல்லி நம்மளுக்கு கொண்டு வந்து பேசிக்கா இந்த டிஎம்கே ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் வந்து எம்ஜிஆரும் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்னென்ன நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு இவர் பேசுறது எல்லாத்தையும் பார்த்து நாடே சிரிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு உடனே டிஎம்கே சைட்லேருந்து பயங்கரமா அப்போசிஷன் வர ஆரம்பிக்குது. சபாநாயகர் வந்து இந்த நாடே சிரிக்குதுங்கிறது வந்து ஒரு காட்டமான விமர்சனம். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம், அதாவது அசம்பிளி ப்ரொசீடிங்ஸோட ரெக்கார்ட்ஸ்லேருந்து நாங்கள் அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மறுபடியும் பேசுறாங்க. நான் வந்து இருக்கிறதா தான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாது. நீங்க வந்து 100 நாள் வந்து எப்படி நெறைய விஷயங்கள் செய்றதுக்கு தேவைன்னு சொல்லி கேட்குறீங்க. 100 நாள் எப்படி பத்தும்னு சொல்றீங்க. ஃபைன், கரெக்ட் தான். 100 நாள்ல வந்து நம்ம நெறைய விஷயங்கள் பண்ண முடியாது. பட் நீங்க வந்து அதுக்கான இன்டென்ட்ட காமிக்கணும்ல. நீங்க இத தான் பண்ண போறீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கான நோக்கம் உங்களோட செயல்கள்ல இருந்திருக்கணும்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க பண்றது எல்லாமே டிராவிடியன் மாடலோட எக்ஸ்பான்ஷன், திராவிட மாடலோட எக்ஸ்பான்ஷன தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள பத்தி யோசிக்கிறதுக்கு எம்.கே. ஸ்டாலின் தான் வந்து இருக்கிறது பெஸ்ட் பர்சன். அவங்களோட ஸ்கீம்ஸ் தான் நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி கட்சி மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டோவை மாத்திட்டாங்க. அப்புறம் வந்து நாடே சிரிக்குது, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு ஐ திங்க் எஸ்பெஷலி இந்த நாடே சிரிக்குதுங்கிறது அவை குறிப்பிலேருந்து வேற எடுத்தாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, இங்க இருக்கிற அசம்பிளிக்குன்னு வந்து ஒரு 232 லாஸ் இருக்கிற ஒரு புக் இருக்குது, அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு டேவே பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு கிளாஷ், ஒரு டிஎம்கே வர்சஸ் டிவிகே. ஆனா பேசின 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. இப்படிதான் வந்து இன்னைக்கு டே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் பேசுகிறப்போ டிவிகேவோட எம்எல்ஏ, சூலூரில் இருக்கிற எம்எல்ஏ சுகுமார் அவங்க வந்து பேசுகிறப்போ சொன்னாங்க, எப்போவுமே வந்து நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்கன்னு சொல்லி நேற்றுக்கு மினிஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டென்ஷன் எதனாலனா எப்போ இடி வரும், விஜிலன்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான், அப்படி அந்த பயம் தான் அப்படின்னு சொல்லி டிஎம்கே பார்த்து சொல்கிறாங்க. பேசிக்காக கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து அவங்க ஒரு அக்யூசேஷன் பேச்சு அப்போ வைக்கிறாங்க. உடனே அப்போ வந்து மறுபடியும் சலசலப்பு பயங்கரமாக வருது. ஓகேவா, அப்போ ஏன்னா டிஎம்கேலேருந்து பயங்கரமாக அதுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சபாநாயகர் வந்து அப்போ சொல்றாரு, கன்னி பேச்சா இருந்தாலும் கண்ணியமான பேச்சா இருக்கணும், அண்ட் இப்படிலாம் பேசக்கூடாது, அதை அவை குறிப்பில இருந்தே நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யாவாவேலு சொல்றாங்க, நீங்க வந்து லைவ் போயிட்டு இருக்குது, நீங்க அவை குறிப்பில இருந்து ரிமூவ் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஜெனரலா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவை குறிப்பில இருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டா அவையோட குறிப்பில இது வராது. மீன்ஸ் ஆமா, ரிமூவ் பண்ணா வராம தானே இருக்கும், பட் அந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்காது. அப்ப வந்து அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் பாக்குறப்போ இது இல்லங்கிறதுனால இதை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, மீதி இருக்கிறத மட்டும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப லைவ் போறதுனால நீங்க ரிமூவ் பண்ணாலும் பண்ணலனாலும் இதை பப்ளிக் வந்து பாத்துடுறாங்க. ஸோ அதனால இந்த லைவ் வந்து போகணுமா, என்னால உங்களுக்கு வந்து ஆர்டர்லாம் போட முடியாது, எனக்கு அவ்வளோ பவர்லாம் இல்ல, பட் நீங்க யோசிங்க இந்த மாதிரி லைவ்ல வந்து இது போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி அவங்க வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏ அவங்க பேசுறப்ப சொல்றாங்க, நாங்கெல்லாம் கூலா இருக்கோம், பிகாஸ் எங்களுக்கு வந்து மடியில கனம் இல்லை, நாங்க எந்த தப்பு பண்ணல, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடி விஜிலன்ஸ் மேல பயம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்ப வந்து இவங்க எந்திரிக்கிறாங்க, உதயநிதி லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவங்க எந்திரிச்சு சொல்றாங்க, லாஸ்ட் 5 வருஷம் வந்து டென்ஷனா இருக்குன்னு சொன்ன மாதிரியே இப்போ வந்து உங்களோட நீர்வளத்துறை அமைச்சர் யாரு, புசி ஆனந்த் அவர்கள். ஸோ அவங்க வந்து நீங்க கூட சொன்னீங்க டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, உங்களுக்கும் சிபிஐ இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல டென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு புசி ஆனந்த் அவங்க எந்திரிச்சு சொல்றாங்க, டிவிகேல இருந்து சொல்றாங்க, மக்கள் பிரச்சனை தான் எங்களுக்கு இருக்கிற டென்ஷன் நான் சொன்னேன், எங்களுக்கு வேற அர்த்தம் கிடையாது. முதல்ல எல்லாம் சிஎம் கிட்ட இருந்து கால் வருமான்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போலாம் சிஎம் கிட்ட இருந்து கால் வந்துருச்சுன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஏன் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எங்க கிட்ட கால் பண்ணி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி எந்திரிச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, ஆமா அதே மாதிரி தான் எங்களோட மினிஸ்டர்ஸுமே வந்து ஒரு டைமும் என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்களோட சிஎம் அப்போ வந்து எம்.கே. ஸ்டாலின் அவங்க சிஎம்ல, ஸோ அவங்க வந்து பேப்பர்ல அது உடனே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி உடனே வந்து ஒழுங்கா நடந்திருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் எங்களோட மினிஸ்டர்ஸும் டென்ஷனா இருந்தாங்க, அது எங்களுக்கும் இதுக்கும் வேற எந்த வித்தியாசமும் இல்ல, போத் ஆஃப் அஸ் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் பீப்புள் அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து அவங்க பேசினாங்க.
அதுக்கு டிவிகே சுகுமார் அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் எக்ஸிஎம் இருக்காருன்னு சொல்றீங்க. அது பேசிக்கா இப்படி போய்க்கிட்டே இருக்கு. ஓகே, இது லாங்கா போய்க்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் டிவிகே சுகுமார் அவங்க மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. அவங்களோட கன்னி பேச்சுனா அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அசெம்பிளில பேசுறது இதுதான். ஓகேவா? சோ அவங்க மறுபடியும் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் எக்ஸிஎம் இருக்காங்கன்னு சொன்னீங்க. பட் மக்கள் மனசுல இல்ல. அதுக்கு வந்து கே.என். நேரு அவங்க டிஎம்கேல இருந்து சொல்றாங்க, மக்கள் மனசுல நாங்க தான் இருக்கோம். அதனால தான் எங்ககிட்ட இவ்ளோ நம்பர்ஸ் இருக்குது. நாங்க வந்து உங்களை விட நாங்க தான் அதிகமா நம்பர்ஸ்ல இருக்கோம். அப்போசிஷன் தான் நம்பர்ஸ்ல அதிகமா இருக்குது. ஏன்னா ரூலிங் பார்ட்டி டிவிகேக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது. சோ அவங்க அது மேல வந்து ஒரு அட்டாக் வைக்கிறாங்க. பதிலுக்கு டிவிகேல இருந்து எந்திரிச்சு இல்ல எங்களோட நம்பர் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிவிகே டிஎம்கே வார் வந்து அசெம்பிளில முடியவே மாட்டேங்குது. அது மறுபடியும் அது போய்க்கிட்டே இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவங்க பேசுறப்போ சொல்றாங்க, இந்த பட்ஜெட்ல நிறைய நல்ல விஷயம் இருந்துச்சு. இவங்க பேசினது வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பாயிண்ட்ஸ்க்கு டைரக்டா போயிட்டாங்க. இந்த சுத்தி வளைச்சு இவங்க இத பண்ணல அத பண்ணலலாம் இல்ல. இவங்க டைரக்டாவே பாயிண்ட்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் வந்து லோன் வேவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நீங்க அத பண்ணலங்கிறது ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. அதுல 5 கோடி பேர் வந்து விவசாயம் பண்றவங்களா இருப்பாங்க. தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து நீங்க பல லட்சம் கோடி சொல்றீங்க. ஆனா அதுல சில 1000 கோடியை வந்து நீங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து குடுக்குறீங்க. இது எப்படி நியாயமா இருக்கும்? இவ்ளோ பெரிய ஊர்ல, இவ்ளோ பேர் விவசாயம் பண்ற ஊர்ல பட்ஜெட்ல வந்து விவசாயத்துக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அவ்ளோ பட்ஜெட்டையும் அலோகேட் பண்ணணும். ஆனா நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எல்லாம் அதுக்கு எடுத்து சொல்றாங்க. இவ்வளவுதான் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து வீட்டை ரன் பண்றது ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ ஒரு அம்மா வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணும். வீட்ல என்ன செலவு பண்ண போறோம்னு. அப்போ குழந்தைக்கு வந்து சாப்பாடை வந்து கட் பண்ணுவாங்களா? சாப்பாடுக்கு இருக்கிற பட்ஜெட்டை கம்மி பண்ணுவாங்களா? சாப்பாடோட செலவு அதே தானே இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் இருந்தாலும் ஃபார்மர்ஸ்க்கு போக வேண்டிய பட்ஜெட் கரெக்டா போகணும். நீங்க இத்தனை கோடி ஃபார்மர்ஸ் இருக்கிற இந்த ஸ்டேட்ல வந்து ஒழுங்கான பட்ஜெட்டை வந்து நீங்க ஃபார்மர்ஸ்க்கு அலோகேட் பண்ணல அப்படின்னு சொல்லி டிவிகே கவர்மெண்ட் அக்யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஷி கோஸ் ஆன் டு சே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து தண்ணீரை வந்து சேமிக்கிறதுக்கு வாட்டர் கன்சர்வேஷனுக்கும் இனஃபா நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணல. நம்ம ஊர்ல போதுமான அளவுக்கு மழையே பெய்யுது. ஸோ இந்த ரெய்னி சீசன் இந்த மான்சூன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மழை பெஞ்சிருது. ஆனால் அப்போல்லாம் நம்ம தண்ணியை சேர்த்து வைக்கிறது. அப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஆற்றுல போய் அது கடலில் போய் கலந்து வேஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் சம்மர் அப்போ மறுபடியும் தண்ணி இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம். பேசிக்கா நம்ம மழை பெய்யறப்பமே தண்ணியை வந்து ஒழுங்காக சேவ் பண்ணணும். நிறைய டேம்ஸ் கட்டி, நிறைய செக் டேம்ஸ் கட்டி 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு செக் டேம்னு கட்டுங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ரிவர்ஸ் இவ்வளோ இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு செக் டேம் நீங்கள் கட்டினீங்கனாலே நம்ம வந்து தண்ணியை வந்து பேசிக்காக கடலுக்கு போக விடாமல் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். லேட்டராக சம்மரில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி முடியும். இத பண்ணாம நீங்க வந்து ஏன் இப்படி வருஷம் ஃபுல்லா வந்து நீங்க தண்ணி இல்லன்னு சொல்றீங்க? பெய்யற மழையும் நீங்க ஒழுங்கா கன்சர்வ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சோ வாட்டர் கன்சர்வேஷனுக்கு சேவ் பண்றதுக்கு, தண்ணியை சேமிக்கிறதுக்கு நீங்க செலவு ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்து 5-6 நதி இருக்குது. மொத்தம் லாங் பிக் ரிவர்ஸ். ஓகேவா? அதுல நீங்க செக் டேம் கட்டினீங்கனாலே போதும். நம்ம ஏன் கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் ஒவ்வொருத்தங்க கிட்டே கேட்டுட்டு இருக்கணும்? இதுவே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கு, அதை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க சொல்றாங்க 42,000 ஏரிஸ் கிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு 27,000 மாறிடுச்சு. ஸோ கன்சர்வேஷன்ங்கிறது சுத்தமா இல்ல. அண்ட் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் மீட் ஒன்று நடந்துச்சு எங்க ஊர்ல. நாங்களும் போன மினிஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லா விவசாயிகளும் அங்க இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து குறை சொல்றாங்க. அரசியல்வாதிகளை சொல்லல. ஏன்னா அரசியல்வாதிங்க ஸ்கீம் போட்டு அதெல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பட் அது போய் அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு சேர்றது இல்ல. இந்த ஆபீசர்ஸ் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்க வேண்டிய வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குன்னு அதெல்லாம் கன்சர்னா எடுத்தாங்க. அதெல்லாத்தையும் நீங்க அட்ரஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனம். பட் டு த பாயிண்ட்டா வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அடுத்து வந்து இபிஎஸ் பேசுறாங்க. அப்போ அவங்க என்ன அவங்க இபிஎஸ் வந்து பேசுறப்ப சொல்லிட்டாங்க, நான் 2-3 பேரோட ஸ்பேஸை எடுத்தே நான் பேச போறேன். என் சைட்ல இருந்தே மொத்தமான இதை பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் மத்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் டைம் லிமிட் இருக்குது, எல்லாரும் பேசணுங்கிறதுனால நீங்க இவ்வளவுதான் பேசணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இபிஎஸ் வந்து லாங்கான ஒரு லிஸ்ட் வந்து அவங்க குற்றச்சாட்டுகள் மல்டிபிள் விஷயங்களை கவர்மெண்ட் மேல வச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் டெப்ட் வந்து பயங்கர ஹையா இருக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா அதை குறைக்கிறதுக்கான என்ன வேலையை பார்த்தீங்க? இவ்வளோ கடன் வந்து நம்ம வாங்கிட்டே போறது எப்படி ப்ரொடக்டிவான ஒரு ஸ்டேட்டா இருக்க முடியுங்கிற மாதிரி கேட்டுட்டு அடுத்து என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது போக நீங்க எக்ஸ்ட்ரா வேற ஸ்பெண்ட் பண்றீங்க, இன்னும் கடன் வாங்கி இன்னும் நிறைய ஸ்பெண்ட் வேற கொடுக்குறீங்க. இந்த தாலிக்கு தங்கம், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தங்கம் மோதிரம் போடுற இந்த மாதிரி நிறைய நீங்க ஸ்பெண்டும் பண்றீங்க. அப்ப எப்படி ஸ்டேட்டுக்கு வந்து இது பெனிஃபிட்டா இருக்கும்? நீங்க தான் இதெல்லாம் பண்றது ஒழுங்கா மேனேஜ் பண்ணல, கடன் அதிகமா இருக்குங்க, நீங்களும் அதே பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வேக்கன்ட் ஜாப்ஸ் இருக்குது. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட வேக்கன்ட் ஜாப்ஸே லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ இவ்வளோ வேக்கன்ட் ஜாப்ஸ் இருக்கிறப்போ எஸ்பெஷலி எஜுகேஷனில், போலீஸ்லன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான முக்கியமான வேலைகளே வந்து நம்ம எல்லாரையும் நியமிக்கல. அப்போ இவ்வளோ வேலைகள் வந்து எம்டியா இருக்கிறப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போறோம், இதை பண்ண போறோம், அதை பண்ண போறோம்னு சொல்லி நிறைய எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு சொல்லி பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. பட் தேவையான ஸ்டாஃபே இல்லாமல் எப்படி உங்களோட பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? ஸோ ஸ்டாஃப் வேக்கன்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அது அவங்க வந்து தௌசண்ட்ஸ் இல்லை லட்சம்னு சொல்றாங்க. அவ்வளோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட தமிழ்நாடு கவர்மெண்டோட
அதோட ஜாப்ஸ் வந்து வேக்கண்டா இருந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோ அதுல எல்லாத்துலயும் நீங்க வெற்றின்னு சொல்லி பேரை மாத்திட்டு நீங்க மறுபடியும் அதே ஸ்கீமை லான்ச் பண்றீங்க. ஓகே, ஆட்சிக்கு வந்தா அவங்கவங்க பேரை மாத்துறது நார்மலா இருந்தாலும் மக்களுக்கு இது வந்து பயங்கரமா குழம்பி போயிடும். அந்த ஆடு கொடுக்கறது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மாடு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே வச்சிருந்த ஸ்கீம்ஸ். பேசிக்கா இப்போ அதுக்கெல்லாம் வந்து வெற்றின்னு சொல்லி பேர் வச்சுட்டு நீங்க வெற்றி மகளிர் ஆடு திட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய வைக்கிறீங்க. அப்போ வந்து மக்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகாதா? இந்த போக்கை வந்து கவர்மெண்ட் வந்து நிறுத்தணும். போன கவர்மெண்ட் இதை தான் பண்ணாங்க. எங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களோட பேரை வச்சுக்கிட்டாங்க. நீங்களும் இப்போ எங்களோட ஸ்கீம்ஸ்க்கு உங்களோட பேரை வச்சுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ ஒருத்தங்க ஒரு பேர் வச்சு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஸ்கீம்க்கு அதே பேர்ல கண்டினியூ பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட பஸ்ஸஸ் வந்து இன்னைக்கு அவுடேட்டடா இருந்துட்டு இருக்குது. அண்ட் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் வந்து லிமிட் இருக்குது. இவ்வளவுதான் இதோட மைலேஜ், இதுக்கு மேல இந்த பஸ்ஸோட லைஃப்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த லிமிட்டை வந்து தாண்டி பல இதா போயிடுச்சு. 3 வருஷங்கிறது 7 வருஷம் ஆகி இப்போ கண்டமானிக்கு வந்து 3 லட்சம் சம்திங் அந்த மாதிரி மைலேஜ் ரேட்டடா சொல்றாங்க. பேசிக்கா அதோட லைஃப் டைம்ங்கிறது முடிஞ்சிருச்சு இந்த பஸ்ஸஸ்க்கு. அந்த மாதிரி முடிஞ்சு போன பஸ்ஸஸே வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ இன்னும் ஓடிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 20,000 பஸ்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி லைஃப் டைம் முடிஞ்சு ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸஸே இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நீங்க ஒழுங்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ டிவிகேல இருந்து பார்த்திபன் அவங்க தான் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவங்க எந்திரிச்சு சொல்றாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரோட கோல் வந்து எல்லா பஸ்ஸஸையும் ஏசியா மாத்துறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இபிஎஸ் பதிலுக்கு சொல்றாங்க அதெல்லாம் சரி, அதுக்கு காசு எங்க இருந்து வரும்? 20,000 பஸ் நீங்க ஏசியா மாத்துறதுனா எங்க இருந்து அதுக்கு பணம் வரும்? அது வந்து பாசிபிள் கிடையாது. ஆனா அவங்க சொல்றப்போ முன்னாடி பார்த்திபன் அவங்க பேசுறப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க கண்டிப்பா 20,000 பஸ்ஸஸையுமே வந்து ஏசியா மாத்திடுவோம். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஏசி பஸ்ஸஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு இபிஎஸ் சொல்றாங்க அது பாசிபிலிட்டி கிடையாது. நாங்களும் கவர்மெண்ட்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசியிருக்கோம். இத்தனை 1000 20,000 30,000 எல்லாம் சொல்லுவோம். பட் கடைசியில் உண்மையிலே வாங்க முடிஞ்சது ஒரு 1000 2000 அவ்வளோ பஸ்ஸஸ் தான் வாங்க முடியும். இட் இஸ் நாட் ஈஸி. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நாங்க சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கோம். பட்ஜெட் அலோகேஷன் வந்து அப்படி பண்ண முடியாது. 20,000 பஸ்ஸஸ் நீங்க ஏசியா மாத்தலனாலும் பரவாயில்ல, இருக்கிற பஸ்ஸஸ் நீங்க நீட்டா கொடுக்க ஆரம்பிங்க. பேசிக் பட்ஜெட் வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஞ்சிங்க்கு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சா? ஸோ இப்படியே பேசிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா சபாநாயகர் உள்ள வராங்க. அப்போ வந்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா நீங்க பேசிக்கிட்டே போறீங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றப்போ அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. இபிஎஸ் சொல்றாங்க ஏங்க நான் ஒரு விவசாயி, நான் இப்போ தான் வந்து ஸ்டேட் பட்ஜெட்டே முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் பட்ஜெட் இருக்குது. நான் வந்து இன்னும் 2 பேரோட டயத்தை சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் எல்லா பிரச்சனையும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் நிறைய விஷயம் பேசினாங்க. நான் அதெல்லாம் சேர்த்து முதல்ல சொல்லிட்டேன். பட் மொத்தமாக அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்போ ஒன்று சொல்றாங்க. இன்னும் ஒன்று இருக்குது. நான் அது பேசுறப்போ யாரும் அஃபண்ட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்து கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாரும் மாற்றி டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே ஒரு கிளாஸ் வந்து அங்கே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மெயினாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுங்கிறது பேசிக்காக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறதுக்கு அங்கே ஒரு 6000 பேர் ஒரு தொகுதியிலையும் வேலை பார்க்கணும். இப்போ ஒரு எம்எல்ஏவும் அங்கே இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 6,000 பீப்புளாவது அந்த அந்த தொகுதியில் அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இறங்கி வேலை பார்க்கறதுக்கு அந்த கட்சி பலம் வந்து 6000 பேர் இருந்தால் தான் ஒருத்தங்க எம்எல்ஏ ஆக முடியும். இப்படி கஷ்டப்பட்டு எம்எல்ஏஸ் வந்து இங்கே உருவாகுறாங்க. அப்படி இருக்கிற எம்எல்ஏஸ் வந்து குவிட் பண்ணி கண்டினியூஸா வந்து தாவேகல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இது வந்து நத்திங் பட் ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து ஒரு குதிரை பேரம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. பேசிக்கா குதிரை பேரம்ங்கிறது எம்எல்ஏஸை காசு கொடுத்து வாங்குறது. ஓகேவா? ஸோ அவங்க அதை சொன்ன உடனே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா எந்திரிச்சு நின்னுறாங்க. ஓகேவா? எந்திரிச்சு ஆதவர்ஜுன் அவங்க ஸோ டிவிகேல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ அதிமுகவே கிடையாது. ஜெயலலிதா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஜிஎஸ்டி வரல, நீட் வரல, சிஏஏ வரல, இதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் உங்களை யூஸ் பண்ணி வந்து பேசிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. உங்களோட லீடர்ஷிப் பிடிக்காம இங்க நிறைய பேர் ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போறது நார்மலான விஷயம் தான். உங்களோட எம்எல்ஏஸ் அதனால தான் இங்க வர்றாங்க. அப்புறம் வந்து அந்த குதிரை பேரம்ங்கிறது தவறான வார்த்தை, அது அவை குறிப்பிலிருந்து எடுக்கணும். அண்ட் மக்கள் அங்க ஒரு கட்சியில இருக்கிறவங்க வந்து அந்த கட்சியில இருக்கிற தலைவர் மேல நம்பிக்கை இழக்கிறப்போ குவிட் பண்றது நார்மலான விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாஷ் ஆச்சு. மறுபடியும் டிவிகேல நிறைய பேர் பேசினாங்க, ஏடிஎம்கேல நிறைய பேர் பேசினாங்க, சலசலப்பு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பேசின ஒரு விஷயத்தை நான் சொல்ல விட்டுட்டேன். 5 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்கள் உருவாக்கி வச்சிருந்தோம். வாட்டர் பாடிஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணுற மாதிரி அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூ பண்ணோம். அது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் நான் தான் அதை ஆரம்பிச்சு வச்சதே. அதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக வந்து ஹேண்டில் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அப்புறம் கோதாவரியும் காவேரியும் தண்ணி வந்து நதிகளில் வந்து இணைக்கிற திட்டம் வந்து ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் பெனிஃபிட் ஆவாங்கிற மாதிரி போனாங்க. பட் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் மேட்டர் அப்படின்னு இவங்க பேசினது வந்து உள்ளுக்குள்ள அதுவும் சலசலப்பாச்சு. ஸோ ஓவரால் இன்னைக்கு இதுதான் அசம்பிளியில் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம இது கண்டிப்பாக இது போக நிறைய நடந்திருக்கும். நான் வந்து ஹைலைட்ஸை சொல்கிறேன். எப்படி பிக் பாஸில் வந்து அந்த 1 hour ஷோவில் வந்து எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி உங்ககிட்ட கடைசியில் கம்பேர் நான் சொல்கிறேன். இப்போ இது உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட் நம்ம பேசலாமா? அசம்பிளி வந்து டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக உங்ககிட்ட ஹைலைட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நான் பேசினா உங்களுக்கு ஓகேவா? இதை நான் கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போகும் ஓவரால்
நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். இது தேவைன்னு நினச்சிங்கன்னா ஐ கேன் see that இது எவ்வளோ என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுது, எவ்வளோ அட்டென்ஷன் இருக்குது ஓவரால் எல்லா இடத்துலையுங்கிறத வந்து வச்சு நான் புரிஞ்சுட்டு இதை பேசலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் அசம்பிளி. இதை நீங்கள் நாளைக்கும் ஒரு வேளை தெரிஞ்சுக்கணும், இது வியூஸ் நல்லா போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ணுற கான்டென்ட்லாம் உங்களுக்கு யூடியூப் கரெக்டாக காமிக்கும். ஐ வில் see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.